உன்னால முடிஞ்சா பாரு சார் பாரு உனக்கு 4 பேர் எனக்கு 2 பேர் தானே அவன் நான் இப்ப எடுக்கிறதுனால நம்ம பயந்தா போறோமா இல்லாட்டி இது பண்ண போறோம்னா அவன் கொலை அடிச்சவன் திருள்ள உடனே தைரியமா வராங்க யாருன்னே தெரியாம உங்ககிட்ட நான் பேசுறது நானு தெரியாதுன்னா அப்ப ஏன் ரிப்போர்ட்டர் ஏன் சொல்ற யார்கிட்ட சொல்ற முன்ன பேர் நான் தெரியாம வந்து பேசுறேன் ரிப்போர்ட்டர்னா உனக்கு தெரியாதா ரிப்போர்ட்டர்னா எந்த இது எந்த சரி என்ன உனக்கு என்ன சொல்லணும் சொல்லு நான் சொல்றேன் சார் சொன்னா தெளிவா சொல்லிடுறியா எல்லாத்தையும் சொல்லிடுறியா உண்மை சொல்லிடுறியா ரிப்போர்ட்டரா யாரு நான் கேட்டா ரிப்போர்ட்டர்னா உன்னை ஏன்பா போலீஸ் பிடிச்சாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க கிட்டயா போய் கேளுன்னு முன்னுக்கு பின் முரணாக பேசிய நகை கடை உரிமையாளர். ஏன் போலீஸ் பிடிச்சு போனாங்க? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு டாடா காமிச்சு செய்தியாளருக்கு சவால் விட்டு திமிரான பேச்சு. சொல்லு என்ன சொல்லுமா நீ எதுல வேணாலும் போடு பாத்துக்கலான்னு வண்டி எடுத்துக்கொண்டு விற்றென்று கிளம்பிய நகை கடை உரிமையாளரின் வீடியோவானது வைரல். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்திருக்கக்கூடிய லம்பாடி காலனி பகுதியை சேர்ந்த 49 வயதான அல்தாப் ஹுசைன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல சுமார் 140 கிராம் அளவிலான நகையை திருடிட்டு வந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து திருப்பத்தூர்ல தர்மராஜா கோவில் தெருவை சேர்ந்த நகை கடை வச்சிருக்கிற 49 வயதான அருள் அப்படிங்கிறவர்கிட்ட குறிப்பிட்ட கிராம் அளவுல நகையை அடமானம் வச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல கர்நாடகால இருக்கக்கூடிய சுழியா காவல் நிலையத்துல நகையோட உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேர்ல திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அல்தாப் ஹுசைனை கைது செஞ்ச நிலையில விசாரணையில திருப்பத்தூர்ல நகை அடமானம் வச்ச உரிமையாளரையும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் தெரிவிச்சு கர்நாடகா போலீஸ் 2 பேரையுமே திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நகைக்கடை உரிமையாளர் அருள் கிட்ட செய்தியாளர் பேச முயன்ற போது நான் என்ன செஞ்சிட்டேன் இப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணா பேசி இருக்காரு. அது மட்டும் இல்லாம டாடா கார்டு வச்சு போஸ்ட் கொடுத்து அட்ராசிட்டியில ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. விசாரணைக்காக கூட்டிட்டு போயிட்டு வெளியே வரும்போது முகத்தை கைக்குட்டையால மூடிக்கிட்டு அதுக்கப்புறமா செய்தியாளர்கிட்ட முன்னுக்கு பின் முரணா போஸ்ட் கொடுத்து பேசின இந்த சம்பவம் பார்த்த பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு.